வீவர்ஸ் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்திய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான T20 கிரிக்கெட் போட்டி நிறைவேற்றிருக்கின்றது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை 2-1 என்ற அடிப்படையில் கைப்பற்றிக் கொண்டது இந்திய அணி. முழுமையாக பார்ப்பதற்கு முன்பதாக யூடியூப் மூலம் எங்களுடைய சேனல் ஜுல்ஃபிகார் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அமர்த்துங்கள். இந்திய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையான மூன்றாவதும் இறுதியுமான T20 போட்டி. இந்த போட்டியில் ஒரு அதிர்ஷ்டகரமான வெற்றி என்று கூற முடியும். ஏனென்றால் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருந்தது. பங்களாதேஷ் அணி நழுவு விட்ட காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர்களின் சிறந்த முறையிலான பந்து வீச்சு தீபக் சஹாலின் ஹெட்ரிக்கோடு இன்றைய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். முதலாவது T20 போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்ற காரணமாக இந்திய அணி கொஞ்சம் பதற்ற நிலைமையிலிருந்து 2 போட்டிகள் இருக்கின்றது. இந்த 2 போட்டிகளிலுமே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் தான் தொடரை கைப்பற்ற முடியும். முதலாவது போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணிக்கு எதிரான முதலாவது T20 வெற்றியை பதிவு செய்திருந்தது பங்களாதேஷ் அணி முகமதுல்லா தலைமையிலான. இரண்டாவது போட்டியில் ஒரு வரியோடு இறங்கியிருந்தார்கள் இந்திய வீரர்கள். இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பங்களாதேஷ் அணியினால் இரண்டாவது போட்டியில் தோல்வியை தழுவ முடிந்தது. ஏனென்றால் ரோஹித் சர்மாவின் அதிரடியான ஆட்டம் 80க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அந்த போட்டியில் அந்த அதிரடி ஆட்டம் மூலம் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. வெற்றி பெற்ற மூலம் 1-1 என்ற நிலைமையில் இருந்தது. மூன்றாவதும் இறுதியுமான போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமையும். ஏனென்றால் எந்த அணி வெற்றி பெறுமோ அந்த அணி தொடரை கைப்பற்றும். இந்த நிலைமையில் தான் இன்றைய போட்டி ஆரம்பமான ஞானய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி தலைவர் முதலில் இந்திய அணியை துடுப்படுத்தாடும்படி பணித்திருந்தார். ஏனென்றால் இந்த மைதானத்தில் துரத்தி அடிப்பது ஒரு இலகுவாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக வழங்கியிருந்தார். இந்திய அணி பங்களாதேஷ் அணி ஞானய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆனாலும் வெற்றி பெற்று துடுப்படுத்தாட வழங்கிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு பங்களாதேஷ் அணிக்கு ஒரு வெற்றியாகத்தான் மாறியது. ஏனென்றால் ஆரம்ப விக்கெட்டுகளை மலமளவென்று வீழ்த்தப்பட்டும் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் பின்வரிசை பந்து வீச்சாளர்கள் சரியான முறையில் பந்து வீசாத காரணமாக இந்திய அணியின் நடுவரிசை துடுப்பாட்ட வீரர்கள் சரியாக துடுப்படுத்தாடி கொடுத்தார்கள். சுரேஷ் ஐயர் மற்றும் கே ராகுல் ஆகியோரும் இவர்களின் சிறப்பான ஒரு இணைப்பாட்டம், சிறப்பான 2 பேரும் அரை சதம் அடித்திருந்தார்கள். இவர்களுடைய அரை சதத்தின் மூலமாகத்தான் இந்திய அணி 174 ஓட்டங்களை பெற முடிந்தது, 5 விக்கெட்டுகளை இழந்து. இந்த சுரேஷ் ஐயரை குறிப்பிட்டே ஆகணும். உங்களுக்கு தெரியும், ஒரு இளம் வீரர், இந்தியாவின் எதிர்கால ஒரு தலைவராக கணிக்கப்படக்கூடியவர் தான் சுரேஷ் ஐயர். அவருடைய முதலாவது அரை சதத்தை இன்றைய போட்டியில் பெற்றுக்கொண்டார். அதிகூடிய ஓட்டங்களையும் அவருடைய T20 போட்டியில் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. T20 போட்டியில் முதலாவது அரை சதத்தை பெற்றுக்கொண்டார் சுரேஷ் ஐயர். இன்றைய போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை அவர் பெற்றுக்கொண்டார். 62 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். அதே போன்று கே ராகுல் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 35 பந்துகளுக்கு மட்டுமே முகம் கொடுத்து 7 பவுண்டரி அடங்கலாக இந்த 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் கே ராகுல். உங்களுக்கு தெரியும், ஒரு அதிரடியாக ஆடக்கூடியவர். கடந்த IPL போட்டியில் பஞ்சாப் அணிக்காக விளையாடியவர், சிறப்பாக ஆடியவர் கூட. இந்திய அணியில் உலகக்கிண கிரிக்கெட் போட்டியிலும் சிறப்பாக ஆடியவர். இந்திய அணியில் பல வீரர்கள், முக்கியமான வீரர்கள் இல்லாத ஒரு தொடராகத்தான் இருக்கிறது. விராட் கோலி, ஜஸ்பிரித் பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஹர்திக் பாண்டியா போன்றவர்கள் இந்த அணியில் இல்லை. இருந்தாலும் புதிய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசுகின்றார்கள். சிறந்த முறையில் பந்து வீசி ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இன்றைய போட்டியில் தீபக் சஹாலின் ஹெட்ரிக் உண்மையிலே வரவைக்கத்தக்க. இந்திய ஒரு வீரர் T20 கிரிக்கெட் வரலாற்றில் முதலாக ஹெட்ரிக் படைத்திருக்கின்றார் தீபக் சஹால் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இந்திய அணி 174 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ரோஹித் சர்மா இந்த போட்டியில் ஏமாற்றியிருந்தார். கடந்த போட்டியில் உங்களுக்கு தெரியும் 80க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இன்றைய போட்டியில் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்கப்பட்டிருந்தார். ஷிகர் தவன் 19 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து சென்றிருந்தார். அதேபோல் கே ராகுல் 52 ஓட்டங்கள், சுரேஷ் ஐயர் 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மனேஷ் பாண்டே இறுதி நேரத்தில் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 174 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பங்களாதேஷ் அணியின் ஆரம்ப பந்து வீச்சாளர்கள் சிறந்த முறையில் பந்து வீசியிருந்தார்கள். மொத்தமாக சிறந்த முறையில் பந்து வீசி 2 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் பவர் பிளே முடிந்தவுடன் அவர்களால் விக்கெட்டுகளை வீழ்த்துவது கொஞ்சம் தடுமாறினார்கள். கே ராகுல், சுரேஷ் ஐயரின் துடுப்பாட்டம் ஒரு சிறப்பாக இருந்தது காரணமாக பங்களாதேஷ் அணி பந்து வீச்சு பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், அல் அமீன் ஹுசைன் 1 விக்கெட்டையும், அதே போன்று சைஃபுல் இஸ்லாம் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்திக் கொண்டார். அதாவது பகுதி நேர பந்து வீச்சாளர் சௌமியா சர்கார் இந்த போட்டியில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திக் கொண்டார். மன்னிக்க வேண்டும். 175 ஓட்டங்கள் பெற்றால் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற முடியும் என்ற நிலைமையில் ஆடுகளம் இறங்கியது. ஆரம்ப ஓவரில் அடித்து ஆடினாலும் அதன் பிறகு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது.
2 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்ட காரணமாக பங்களாதேஷ் அணி சற்று தட்டு தடுமாறியது. இந்த தீபக் சஹால் 3வது பந்து ஓவரை வீசினால் அடுத்தடுத்து 2 பந்துகளில் 2 விக்கெட்டை வீழ்த்தினார். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் 3வது பந்து ஓவரையும் அவ்வாறு தான் வீசியிருந்தார். இறுதி 2 பந்துகளிலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹேட்ரிக் படைத்திருக்கின்றார் என்று கூற முடியும். இன்றைய போட்டியில் இறுதி நேரத்தில் அவரது ஹேட்ரிக் படைத்து இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் தீபக் சஹால். இந்த பந்து வீச்சாளரை பொறுத்தமட்டில் இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடக்கூடியவர் தான் தீபக் சஹால். இப்போது இந்திய அணியில் ஒரு சில போட்டிகள் ஆடி வந்தாலும் இன்றைய போட்டியில் ஒரு நாயகனாக திகழ்ந்தார். சிறப்பான ஒரு பந்து வீச்சை நிகழ்த்தியிருந்தார் தீபக் சஹால். என்னன்னு சொன்னால் அவர் வெறுமனை 7 ஓட்டங்களை கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 3.2 ஓவர்கள் மட்டுமே பந்து வீசியிருந்தார். ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு தீபக் சஹாலின் பந்து வீச்சு. இவர் ஹேட்ரிக் படைத்தது மூலமாகத்தான் இந்தியாவுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. இவருடைய விக்கெட்டுகளை வீழ்த்திய விதம், பந்து வீசிய விதம் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த போட்டியில் இந்தியா தோத்து விடுமோ என்று. ஏன்னா ஒரு கட்டத்தில் 35 பந்துகளுக்கு 54 ஓட்டங்கள் பெற வேண்டியிருக்கின்றது. விக்கெட்டுகள் கைவசமாக இருக்கின்றது. பங்களாதேஷின் அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் மைதானத்தில் இருக்கின்றார்கள். இப்படியாக இருக்கின்ற போது இந்திய ரசிகர்கள் பயந்து போனார்கள் என்று கூற முடியும். பங்களாதேஷ் அணி இதை துரத்தி அடித்து விடுமோ என்று. இவரின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்திய தீபக் சஹால் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் என்று கூற முடியும். பங்களாதேஷ் அணியின் சார்பாக 2 பேர்கள் மட்டுமே இரட்டை இலக்கங்களை பெற்றிருந்தார்கள் ஓட்டம். அதில் நைமை பற்றி கூறியாக வேண்டும். ஒரு சிறப்பான ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர். இந்திய அணிக்கு எதிராகவே இவர் சிறப்பாக ஆடுகிறார் என்றால் ஏனைய அணிகளுக்கு இவர் சிறப்பாக ஆடுவார். பங்களாதேஷ் அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று கூற முடியும். தமீம் இக்பால் போன்றவர்கள் அணிக்குள் வருகின்ற போது பங்களாதேஷ் இன்னும் வலுப்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆரம்ப துடுப்பாட்டம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிலைமையில் இருக்கும். தமீம் இக்பால் போன்றவர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கின்ற போது முகமது மிதுன் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஏனைய வீரர்கள் ஒற்றை இலக்கங்களோடு ஆட்டமிழக்கப்பட்டு மொத்தமாக 144 ஓட்டங்கள் மட்டுமே பெற முடிந்தது. பங்களாதேஷால் 30 ஓட்டங்களால் தோல்வியை தழுவிக்கொண்டார்கள். இந்த தோல்வியின் மூலம் இந்திய அணியினர் 2-1 என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றிக் கொண்டார்கள். இந்திய அணியின் பந்து வீச்சு ஓரளவுக்கு ஆரம்ப பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசியிருந்தாலும் இறுதி நேரத்தில் தான் விக்கெட்டுகள் மலமளவென்று வீழ்த்தப்பட்டது பங்களாதேஷ் அணி. தீபக் சஹால் 3.2 ஓவர்கள் பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்திக் கொண்டார். 7 ஓட்டங்களை கொடுத்து அதே போன்று சிவம் டுபின் இவர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். அவர் கடந்த போட்டியில் அறிமுகப்பட்டிருந்தார் T20 கிரிக்கெட்டுக்கு. அதே போன்று இன்றைய போட்டியில் அவர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மெதுவாக பந்து வீச்சாளர். அதே போன்று நம்பிக்கைக்குரிய பந்து வீச்சாளர் உங்களுக்கு தெரியும் யோகேந்திர சஹால். இவர் 1 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை 2-1 என்ற அடிப்படையில் கைப்பற்றிக் கொண்டது. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். ஆனாலும் பங்களாதேஷ் அணி இதுவரைக்கும் இந்திய அணியை இந்த தொடருக்கு முன்பதாக இந்திய அணியை T20 போட்டிகள் வெற்றி பெற்றதில்லை. இந்த தொடரில் முதலாவது வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள் இந்திய அணிக்கு எதிராக T20 போட்டியில். அதுவும் முகமதுல்லா தலைமையிலான பங்களாதேஷ் அணி. எவ்வாறாக இருந்தாலும் இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றியிருக்கின்றது. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியில் சந்திப்போம். அதுவரைக்கும் சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.